வணக்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த மூணாவது மெத்தட், லாப நஷ்டத்தொகை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உள்ளது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். பின்னாடி போக தான் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் 310க்கு வாங்கினார். அவருடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை ரூபாய் 325க்கு விற்றார் எனில் ராணியின் லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதானே. அதாவது எவ்வளோ இப்போ ஒரு லாபமோ நஷ்டமோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம், அதே இது வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்தால் நஷ்டங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 15 ரூபா. ஓகே, 15 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுருக்கா, அப்போது இந்த 15 ரூபாங்கிறது தான் லாபம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இதை தவிர்த்து மற்ற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 59வது கொஸ்டின் கவனிங்க. மங்கை ஒரு அலைபேசியை ரூபாய் 12,585க்கு வாங்கினார். அது கீழே விழுந்து பழுதாகிவிட்டது. அதை சரி செய்ய ரூபாய் 500 செலவு செய்து அதை அவர் ரூபாய் 7,500க்கு விற்பனை செய்தார். அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் காண்டி தான். இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் வாங்கின அமௌண்ட்டு இந்த 12,585, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்போது இந்த கூடுதல் செலவுங்கிறது எப்பயுமே இதில் சேரும், இந்த அடக்க விலையில் தான் சேரும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸில் தான் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸுங்கிறது இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண பின்னாடி தான் மீதி அவங்க எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ரைட். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 12,585 அப்படின்னா 13,085ங்கிற வரும். ஓகே, 500 ஆட் பண்ண பின்னாடி. இப்போ இங்கே 7,500க்கு விற்றுருந்தா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? இப்போது 5,585 ரூபாங்கிறது இங்கே நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஓகே, 5,585 ரூபா. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். வாங்கின அமௌண்ட்டு செலவு பண்ண அமௌண்ட்லாம் 13,085 ரூபா, ஆனால் விற்றது 7,500 ரூபா மட்டும்தான். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 63வது கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் மற்றும் நஷ்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒருவர் 300க்கு 75 மாம்பழம் வாங்கியிருக்கார். ஆனால் அவர் 75 மாம்பழம் வாங்கினாலுமே கூட 50 மாம்பழங்களை அவர் 300 ரூபாய்க்கு விற்றுட்டார். ஓகேவா? அப்போ ஒரு மாம்பழம் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 300 டிவைடட் பை 5 50. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள், 6 ரூபான்னு இருக்கும். அப்போ ஒரு மாம்பழத்தை அவர் 6 ரூபான்னு விற்றுட்டார். இப்போது 50 மாம்பழங்களை விற்றுருந்தாருன்னா 75ல் 50 மாம்பழங்கள் விற்றுருந்தாருன்னா பேலன்ஸ் 25 இருக்கும். அந்த 25ஐயும் அவர் எவ்வளோக்கு விற்கிறாரோ அதுதான் அவருடைய லாபம். ஓகேவா? அப்போது ஒரு மாம்பழம் 25 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 25 மாம்பழத்தை அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார், அதுதான் அவரோட லாபம். ஓகேவா? அப்போது 6 30க்கு 0, பேலன்ஸ் 3, 6 12, 12 3 15. அப்போது 150 ரூபாய்க்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா அவர் விற்றுருப்பார், அதுதான் அவரோட லாபம். ஓகேவா? இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 70வது கொஸ்டின் கவனிங்க. காமாட்சி என்னும் பல வணிகர் 30 ஆப்பிள்களையும் 50 மாதுளைகளையும் விற்கிறார். அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் 8 லாபமும் ஒரு மாதுளையால் ரூபாய் 5 நட்டமும் கிடைத்தது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப நட்ட தொகையை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்பிள்னால 8 ரூபா லாபம் கிடச்சி அப்படின்னா 30 ஆப்பிள்னால எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 24, 240 ரூபா லாபம் கிடைக்கும். ஓகேவா? அதே இது ஒரு மாதுளையில் 5 ரூபா நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா 50 மாதுளையால் 5 25, 250 ரூபா நஷ்டமாயிரும். அப்போ இங்கே 250 தான் பெரிய வேல்யூ, நஷ்டங்கிறது தான் இங்கே அதிகம். எவ்வளோ நஷ்டம்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10 ரூபா. ஓகே, அப்போ 10 ரூபாங்கிறது இங்கே நஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 71வது கொஸ்டின். ஒருவர் 8 பேனாக்களை ரூபாய் 80க்கு வாங்கி அவற்றில் 4 பேனாக்களை பேனாவிற்கு ரூபாய் 3 வீதம் லாபத்திற்கு விற்கிறார். 3 பேனாக்களை ரூபாய் 2 நட்டத்திற்கு ஒரு பேனாவை வாங்கி விலக்கி விற்றால் அவரது மொத்த லாப அல்லது நட்டத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 8 பேனாக்களை 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதில் 2 டேட்டா இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4 பேனாக்களை
பேனாவுக்கு 3 வீதம் லாபத்துக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போது ஒரு பேனாவுக்கு 3 ரூபா லாபம் இருந்துச்சு அப்படின்னா 4 பேனாவுக்கு 4 × 3 12 ரூபா லாபம் இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது லாபம். அதே இது மீதி இருக்க இந்த 4ல் 3 பேனாக்களை 2 நட்டத்துக்கு விற்றுருக்காரு. அப்போது ஒரு பேனாவுக்கு 2 ரூபா நட்டம்னா 3 பேனாவுக்கு 2 6 ரூபா நஷ்டம். அப்போ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மீதி 6 ரூபா லாபங்கிற மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுவே போதுமானது. ஒரு பேனா என்ன பண்ணுறாரு, வாங்கிய விலைக்கே விற்றார். ஓகே, அப்போ வாங்கிய விலைக்கு விற்றுட்டாருன்னா அதுக்கு லாபம் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்போ அதை நம்ம கணக்கில் சேர்க்கவே தேவையில்லை. அப்போது இங்கே ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது 6 ரூபா லாபம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 73வது கொஸ்டின். வணிகர் ஒருவர் தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் ரூபாய் 5 லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலமும் ரூபாய் 2 நட்டமும் அடைகிறார். 20 புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாப நட்டம் ஏதுமின்றி இருந்தார் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை விற்பதன் மூலம் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்த புத்தகங்கள்னு சொல்லிட்டாங்க 20 புத்தகங்கள். அப்போது ஒரு புத்தகத்துக்கு 5 ரூபா லாபம் அப்படின்னா 20 புத்தகத்துக்கு அவருக்கு 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். அடுத்தது நீங்கள் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது ஒரு பேனாவே விற்பதன் மூலம் 2 நட்டமான பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாபமும் நட்டமும் ஏதுமின்றி இருந்தார் சொல்கிறாங்களே. அப்போது பேனா மூலயமா கிடச்ச அந்த லாபம் 100 ரூபாங்கிறது புத்தகத்தின் மூலமாக கிடச்ச அந்த 100 ரூபா லாபம் அப்படிங்கிறது ஒரு பேனாவை 2 ரூபா நட்டத்துக்கு விற்றாரா? அப்போது எத்தனை பேனா விற்றுருந்தா அவருக்கு 100 ரூபா அந்த லாபமான 100 ரூபா இங்கே நட்டமாயிருக்கும். அப்போ தானே ரிசல்ட் எந்த லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படிங்கிற கணக்கு வரும். அப்போ 2 × 50 தான் 100. அப்போ 50 பேனாக்களை அவர் விற்றதுனால ஒரு பேனாவுக்கு 2 நட்டமாகி பேனானால அவருக்கு 100 ரூபா நஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? அப்போது அந்த புத்தகத்து மூலமாக கிடச்ச அந்த 100 ரூபா லாபமும் இந்த நஷ்டமும் டேலி ஆயிரும். ஓகேவா? அப்போ ரிசல்ட்டு லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா யோசிக்கிறதுக்கோ இல்லை நம்ம இந்த ஸ்டெப் எப்படி வந்தது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே இது அந்த கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த விதங்களில் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதனால தான் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் புரியலை, ஏன் இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். அதை நம்ம ஆன்சர் பண்ணுற விதத்துக்கு நம்ம எப்படி அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 74வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏற்கனவே இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் லாஸ்ட் ப்ராப்ளமே வந்திருந்தது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இதுக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மறுபடியும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. 75வது கொஸ்டின். ஒரு பெண் 4 முட்டைகளை ரூபாய் 18 வீதம் வாங்கி 5 முட்டைகளை ரூபாய் 24 வீதம் விற்கிறாள். வாங்கி அனைத்து முட்டைகளையும் விற்றதில் அவள் ரூபாய் 90 லாபமாக பெற்றாள் எனில் அவள் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே அளவு கிடையாது. இப்போ 4 முட்டையை 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா, 5 முட்டையில் 24 ரூபாய்க்கு விற்றுருக்கா. இப்போ வாங்கின இந்த வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கோமா. இப்போ எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸு 4x வேல்யூ 18 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் ஓகே. இப்போ மொத்த முட்டைகளோட எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது 4x வேல்யூ 18 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ 18/4. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 9/2 அப்படிங்கிற கிடைக்கும். 9/2x அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாபங்கிறது என்ன, செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9/2 அப்படின்னு இருக்குது. அடுத்தது 5x வேல்யூ 24 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது இங்கே 24/5 அப்படின்னு எடுத்துக்குவோம். 24/5ன்னு எடுத்துக்குவோம். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தானே, அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் என்ன 24/5 மைனஸ் 9/2. இந்த வேல்யூவோட ஈக்குவல் அமௌண்ட்டு தான் இந்த 90 ரூபா லாபம்.
ஓகே, இந்த 90 ரூபா லாபம் சொல்லியிருந்தாங்களா? ஸோ இந்த 90 ரூபா லாபங்கிறத இங்கே நோட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்சிஎம் கீழே 5 இருக்குது, அடுத்து 2 இருக்குது. எல்சிஎம் பார்த்தோம்னா 10ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 10 எல்சிஎம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்க 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 48 மைனஸ் இங்கே இருக்கிறத 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 10. அப்போ மேலே இருக்க 5. அப்போது 45 9 45. அப்போ இந்த வேல்யூங்கிறது 3x 3/10xோட வேல்யூ தான் இந்த 90. ஓகேங்களா? 3/10xோட வேல்யூ தான் 90. இதில் இருந்து இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ எப்படி நோட் பண்ணலாம்? 1 3 3 3 9. அப்போ 30ன்னு வரும். 30 இன்ட்டு இந்த 10. 30 இன்ட்டு 10 என்ன? 300. அப்போது முட்டைகளோட எண்ணிக்கைங்கிற பார்த்தோம் அப்படின்னா 300ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? அப்போது இங்கே டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கொடுத்ததுனால இந்த காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்ன, இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். அதான் லாபம். அந்த வேல்யூ தான் இந்த அமௌண்ட்டு 90 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த 90 வேல்யூ ஈக்குவேட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 76வது கொஸ்டின். ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5ல் 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனது கிடைத்ததில் 3ல் 1 பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி ரூபாய் 100. கடைக்காரரின் லாபம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தொகையில் பாதி 100 ரூபா அப்படின்னா முழு வேல்யூங்கிறது 200 ரூபாயா? ஓகேவா? ஸோ இந்த 200 ரூபாங்கிறது உதவியாளர் பெற்ற தொகை. ஓகேவா? உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி தான் 100 அப்படின்னா உதவியாளர் பெற்ற தொகை இந்த 200 ரூபா. ஓகேங்களா? இப்போ இந்த உதவியாளருக்கு இருக்க அமௌண்ட்டுங்கிற பார்த்தோம்னா 3ல் 1 பங்கு. அது யார் கொடுக்குறது? மேலாளர். ஓகே, அப்போ மேலாளர் 3ல் 1 பங்கை தான் உதவியாளருக்கு கொடுக்குறாரு. அந்த வேல்யூ தான் இந்த 200 ரூபா. ஓகேவா? அப்போது 3ல் 1 பங்கோட வேல்யூ 200 ரூபா அப்படின்னா 3 பங்கோட வேல்யூ இப்போ இன்ட்டு 3 அப்படின்னா 600 கிடைக்குமா? ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 600 நோட் பண்ணுறோம். இந்த 600ங்கிறது யார் கையில் இருந்தது? மேலாளர் கையில் இருந்தது. ஓகே, ஸோ அப்போ மேலாளர் கையில் இருந்த 3ல் 1 பங்கு தான் உதவியாளருக்கு கொடுத்துருக்காரு. அதில் பாதி 100. ஓகே, அப்போ ரிவர்ஸில் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 600ங்கிறது அடுத்தது என்ன? மேலாளர் கையில் இருந்தது. மேலாளருக்கு யார் கொடுத்தது? கடைக்காரர் தனது லாபத்தில். ஓகேங்களா? அப்போ கடைக்காரர் தனது லாபத்தில் 5ல் 1 பங்கு தான் மேலாளருக்கு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த 5ல் 1 பங்கு தானே, 5ல் 1 பங்கோட வேல்யூ தான் இந்த 600 அப்படின்னா 5 பங்கோட வேல்யூ என்ன? இன்ட்டு 5. அப்போ 6 30 அப்படின்னா இந்த 3000 ரூபா. அப்போ 3000 ரூபாங்கிறது தான் கடைக்காரருக்கு லாபம் கிடச்சது. அதில் 5ல் 1 பங்கை மேலாளர் கொடுத்துட்டாரு. அடுத்து 3ல் 1 பங்கை அந்த உதவியாளருக்கு கொடுத்துட்டாரு. அதில் பாதி அமௌண்ட்டு தான் இந்த 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ அப்போ ரிவர்ஸில் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் யோசித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 77வது கொஸ்டின். ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம் 10 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கிவிட்டது. வாரத்தின் மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 8 வீதம் 15 கிலோகிராம் தக்காளி வாங்கினார். வாரம் முழுவதிலுமே அவர் 1 கிலோகிராம் தக்காளி ரூபாய் 20 வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அந்த வாரத்தின் அவரது லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே ரொம்ப 6th டேர்மில் இவ்வளோ பெரிய கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது நிறையா ஸ்டெப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஓகேவா? அந்த 7 நாளில் 2 பாகமாக பிரிச்சுருக்காங்க. மொதல் 3 நாள், அடுத்த 4 நாள். ஓகேவா? இப்போ இந்த 2 நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த 2 கேட்டகரியில் என்ன நடக்குங்கிறதான். இப்போ ஒரு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபா. அப்போ 1 கிலோ 10 ரூபான்னு 10 கிலோ அவர் வாங்கியிருக்கார். எத்தனை நாள்? மொதல் 3 நாளில். ஓகேவா? இப்போ கவனிங்க. 1 கிலோ 10 ரூபாங்கிற போது 10 கிலோ வாங்கினார்னா அவர் 100 ரூபா. இதுதான் அவர் வாங்கிய விலை. ஓகேவா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸு. இதோடு சேர்த்து இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்கினார்னா 3 நாளைக்கு அவர் 30 கிலோ வாங்கியிருப்பார். ஓகேவா? இது 30 கிலோகிராம். ஓகே, மொத்தம் வாங்கின அளவு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன
3 நான் ஆட் பண்ணலை, மல்டிபிள் பண்ணலை. ஏன்னா ஒரு நாளைக்கு அவர் வாங்கின அமௌண்ட்டு தான் 100 அப்படின்னா 3 நாளைக்கு அவருக்கு 300. ஓகேவா? இதுதான் வாங்கிய விலை அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுவோம். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு 1 கிலோ 10 ரூபான்னு 10 கிலோ வாங்கினார்னா ஒரு நாளைக்கு அவர் என்ன வாங்கியிருப்பார்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அப்போ 3 நாளைக்குமே அவர் 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகேவா? கிலோவும் பார்த்தோம்னா 30 கிலோ வாங்கியிருப்பார். ஆனால் அடுத்த பாயிண்ட் என்ன? ஒரு நாளைக்கு 1 கிலோ நசுங்கி விட்டது. அப்போ 3 நாளைக்கு 3 கிலோ வேஸ்ட் ஆகிருக்கும். மீதி இருக்கிறது அவருக்கு 27 கிலோ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ அடுத்த 4 நாளில் 1 கிலோ 8 ரூபான்ட்டு 15 கிலோ ஒரு நாளைக்கு வாங்குறாரு. ஓகேவா? அப்போ 15 கிலோ வாங்கினாருன்னா 8 × 15 80 + 40 120. ஒரு நாளைக்கு அவர் 120 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகேவா? அப்போ 4 நாளைக்குன்னு பார்த்தோம்னா × 4 × 4ங்கிறது எவ்வளோ வரும்? 400 480 ரூபாங்கிறது வாங்கியிருக்குமா? 480 ரூபா. அப்போது இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த வாங்கிய விலை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிலோ என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 15 கிலோ வாங்கினார்னா 4 நாளைக்கு எவ்வளோ வாங்கியிருப்பார்? 60 கிலோ வாங்கியிருப்பார். ஓகேங்களா? 60 கிலோ 15 × 4 60 கிலோ வாங்கியிருப்பார். இப்போது நம்ம கிலோவில் எவ்வளோங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்காங்க. இங்கே 60 கிலோ, இங்கே 27 கிலோ தான் மீதி இருக்குது. மொத்தத்துக்கு 87 கிலோ. இதை அவர் 1 கிலோ 20 ரூபான்னு அவர் விற்றுறாரு. ஓகே? 1 கிலோ 20 ரூபான்னு விற்றுட்டார் அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே 20ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 சேர்த்துட்டேன். 14க்கு 4 பேலன்ஸ் 1 16 1 17 1740 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காரு. எவ்வளவுக்கு அவர் வாங்கியிருக்காரு? இந்த 300 + 480 780 ரூபா. ஓகேவா? இப்போ 780 ரூபா போணுச்சுன்னா மீதி என்னவோ அதுதான் அவருடைய லாபம். இப்போ இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இங்கே 14ல் 8 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6. அடுத்தது இங்கே 6 தான் இருக்கும். 16ல் 7 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 9. அப்போது 960 அப்படிங்கிறது தான் அவர் கிடச்சிருக்க லாபம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் 2 கேட்டகரியும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் ஃபைனலாக 1 கிலோ 20 ரூபான்னு விற்றுருக்காருன்னா மீதி அவர்கிட்ட எவ்வளோ கிலோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். மொத்த வாங்கிய விலை இது என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக டேட்டாஸை நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 78வது கொஸ்டின். இதுவும் பெரிய கொஸ்டின் தான். இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நோட் பண்ணோம் அப்படின்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே 12,000க்கும் 11,000க்கும் வாங்கினார். தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய ரூபாய் 1000ம் குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் செய்ய 1500ம் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு ரூபாய் 15,000 மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கு ரூபாய் 15,500 என விலை நிர்ணயம் செய்தார். இவை ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 1000 தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிங்க. ஃபஸ்ட்டு டிவி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு இருக்கா. இப்போ டிவி பார்த்தோம் அப்படின்னா அவர் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதை 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் என்ன செலவு பண்ணியிருக்காரு? தொலைக்காட்சிக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. ஓகே? அப்போ இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு? 13,000 ரூபாங்கிறது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு 1500 ஸோ அப்போ 1500 அப்படிங்கிறபோது இங்கே 12,500 செலவாயிடுச்சு. ஓகே? இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு. அடுத்தது என்ன? விலை நிர்ணயம் பண்ணுறாரு. எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணுறாரு? இப்போ இதுதான் வாங்கிய விலைக்கான வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே டிவிக்கு 15,000 ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதே இது குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுலேயுமே கூட அவர் என்ன பண்ணுறாரு? 1000 ரூபா தள்ளுபடி பண்ணுறாரு ரெண்டுக்குமே. அப்போ இதில் 1000 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா மீதி 14,000 ரூபா தான் இருக்குது. இதுலேயும் 1000 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா மீதி 14,500. ஓகேவா? இதுதான் அவர் விற்றுருக்க அமௌண்ட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? லாபம் எவ்வளோங்கிறத கேட்குறாங்கன்னா இப்போ இதில் என்ன பண்ணலாம்? 13 ரூபா செலவு பண்ணியிருக்காரு, 14,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா 1000 ரூபா அவருக்கு லாபம். அதே போல் 12,500 ரூபாய்க்கு வாங்கினதை
14,500 அவர் விற்றுருக்காருன்னா மீதி இங்கேயும் 2,000 அவருக்கு லாபம். அப்போ மொத்தத்துக்கு 3,000 அவருக்கு லாபம். ஓகேங்களா? இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 3,000 தான் அவருக்கு லாபம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 79வது கொஸ்டின். ஆசிஸ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் 2வது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். 3ஆம் ஆண்டில் 12% உயர்ந்தது. 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்குரிய அந்த பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ண அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 32,000 இருந்த அமௌண்ட்டில் 5% இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ இதிலேருந்து 5% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடலாம். 32,000 5% என்ன? ஒரு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3,200, அதான் 10%. அதில் பாதி. அப்போது 1,600 1,600 தான் 5%. புரியுதுங்களா? 3,200ல் பாதி தான் 5%. இது வந்து 10%. அப்போ இதில் பாதி. அப்போ இதை 2ஆக டிவைட் பண்ணிடலாமா? 1,600 இருக்கும். இந்த 1,600 தான் இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் 2வது வருஷத்தில் அவர் கையில் எவ்வளோ இருக்கும்? 0 0 10ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4, இங்கேயும் 0. ஓகேவா? அப்போது 30,400 இருந்திருக்கும். இதில் தான் 2வது வருஷம், இப்போ இது மொதல் வருஷத்தில் சேஞ்சஸ் நடந்தது. 2வது வருஷத்தில் எவ்வளோ அவருக்கு லாபம்? 10% லாபம். ஓகே. அப்போ இதில் 10% என்ன? ஒரு ஜீரோ சேர்க்க மாட்டோம் அப்படின்னா 3,040 தான் இவர் அடைஞ்ச லாபம். ஓகேவா? அப்போது இதோட டோட்டல் என்ன? 3,3,440. இதுதான் அவருக்கு 2வது வருஷம் முடிவில் இருந்தது. இப்போ 3வது வருஷம் முடிவில் ஆக்சுவலாக வந்துட்டு அவருக்கு 3வது வருஷத்தில் எவ்வளோ உயர்ந்தது? 12%. ஓகே. அப்போ 12.5%. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 10% கண்டுபிடிச்சிட்றேன். அதில் 5ல் பாதி தான் 2.5. ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த 2.5ங்கிறத நம்ம 5% கண்டுபிடிச்சி அதில் பாதி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 10% என்ன? 3,3,44 தான் 10%. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பாதி 5%. இப்போ நம்ம என்னென்னா 5% சேர்க்கக்கூடாது, 2.5 தான் நம்ம சேர்க்கணும். 5% என்ன? இதில் பாதி தானே? 1. அடுத்தது 12 பேலன்ஸ் 1, 7, 2. ஓகேவா? இதில் பாதி தான் நம்மளுக்கு தேவைன்னா 2.5. ஓகேவா? அப்போ இதைத்தான் இங்கே நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் 12.5% நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ இதில் பாதி என்ன? 8. அடுத்து இங்கே 3, 6 பேலன்ஸ் 1, 6. அப்போது 386. இதெல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைன்னா இந்த 12%, 12.5% கிடச்சிரும். ஓகேவா? 8, 3, 6. ஓகேவா? 8, 3, 6, 3, 6. இதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இப்போ இங்கே 3, 3, 4, 4. அடுத்தது 8, 3, 6, 0 பேலன்ஸ் 1. இங்கே 7, 1, 8. அடுத்து இங்கே 11க்கு 1 பேலன்ஸ் 1, 4. அப்போ 4, 1, 8, 0 தான் அவர் கிடச்சிருக்க அமௌண்ட்டு. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6, 7, 3. அப்போ 37,620 அப்படிங்கிறதான் 37,620. இப்போ ஒரு லாபங்கிற கேட்டிருக்காங்களா? ஸோ லாபம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்த 32,000 இந்த கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்க பார்த்துக்கலாம். அப்போ 5,620 தான் இவர் அடைஞ்சிருக்க லாபம். ஓகேவா? அப்போது இங்கே ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். மொத்த தொகைங்கிறது இங்கே ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அதை கேட்கல. ஓகேவா? மொத்த தொகை கேட்கல, லாபத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். மொத்த அமௌண்ட்டில் இருந்து இந்த 32,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 80வது கொஸ்டின் கவனிங்க. ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற வீதத்தில் முதலீடு செய்துள்ளனர்.
மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு 855 எனில் மொத்த லாபம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ 3:2 அப்படிங்கிறது இருக்கா, 3:2 இது ஏவோடது, பியோட வேல்யூ. இப்போ இந்த ஏவோட பங்கு கொடுக்குறாங்க 855. அப்போது 3x வேல்யூ தான் இந்த 855. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ 855 டிவைடட் பை 3. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 டைம்ஸ் வரும் 6 25ங்கிற போது 3 பேலன்ஸ் 1 15 அப்படிங்கிற போது 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 285. 2x தான் பியோட பங்கு. அப்போ 2x அப்படின்னா 2 இன்ட்டு இந்த 285. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. அடுத்தது 16. ஓகே 8 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1 2 4 1 5. அப்போது 570ங்கிறது 2x வேல்யூ. அப்போ ஏவோட பங்கு பியோட பங்கு என்னங்கிறது தெரியும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 855 + 570. இந்த வேல்யூங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா அந்த லாபத்தில் 5% போன அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இது எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ இங்கே 570 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. அடுத்தது இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 14 1425. ஓகேங்களா? இந்த 1425ங்கிறது 95%. ஓகேங்களா? இதில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 5% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத கவனிங்க. 95% 1425 அப்படின்னா 5% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது 1425 × 5 டிவைடட் பை 95. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் இங்கே 19 அப்படிங்கிற வரும். இங்கே 2 டைம்ஸ் வரும் பேலன்ஸ் 4 42 அப்படின்னா 8 டைம் வரும், அடுத்து 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 28ல் ஒரே ஒரு 19 தான் இருக்குது. ஓகே, ஸோ 19னா 1. அடுத்தது பேலன்ஸ் என்ன வரும் 9. அப்போ 95ன்னு இருக்குமா, 95னா 19 × 5 95. அப்போது 5 டைம்ஸுங்கிறது இருக்குது × 5. ஓகேவா? 15 × 5 தான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட 50 + 25 75. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 75. அப்போ 95% 1425. அந்த 5% பார்த்தோம் அப்படின்னா 75. ஓகேவா? அப்போ இந்த 75 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் எக்ஸாக்டாக 100%ங்கிறது இருக்கும். அப்போ என்ன வரும் 1500 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 1500ங்கிறது தான் அந்த 100%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 1455 கூட நம்ம 1425 கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது 100%ஆ 95%ஆ இதில் தான் டவுட் வரும். இங்கே அந்த 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அப்போது அந்த 5 போக தான் மீதி 95% தான் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 81வது கொஸ்டின் கவனிங்க. ராவ், கவுல், பன்சால் மற்றும் அகர்வால் ஆகியோருக்கு கூட்டாக வியாபாரம் செய்தனர். மொத்த முதலீட்டில் ராவ், கவுல், பன்சால் ஆகியோர் முறையே 1/3 பங்கு, 1/4 பங்கு, 1/5 பங்கும், மீதியை அகர்வால் அவர்களும் முதலீடு செய்கின்றனர். லாபத்தொகை ரூபாய் 9,84,000 ஆனது முதலீட்டுக்கு தகுந்தாற்போல் பங்கீடு செய்யப்பட்டால் அகர்வால் அடைந்த லாபத்தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பங்குங்கிறது முழு பங்காக இருந்திருக்கு. ஓகேவா? அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பங்கா. இப்போ ராவ் அப்படிங்கிற 1/3 பங்கு, கவுல் அப்படின்னா 1/4 பங்கு. அப்போ இதெல்லாம் கழிச்சது போக மீதியை அகர்வால் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ பங்குங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1/3 பங்கு, அடுத்து 1/4 பங்கு ப்ளஸ் 1/5 பங்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே 60 அப்படிங்கிறது எல்சிஎம் வரும். அதாவது 3 4 5க்கு 60 அப்படிங்கிற எல்சிஎம் வரும். இப்போ இங்கே 3 × 20 60. அப்போ இந்த வேல்யூ 20. ஓகேவா? ப்ளஸ்
4 × 15 60, அப்போ இந்த மேலேயும் 15 ப்ளஸ் 5 × 12 60, அப்போ இங்கே மேலே 12. இப்போ 20 + 12 + 15 இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 47 47/60 இதுதான் ஒரு முழு பங்கில் இங்கே கிடச்சிருக்க பங்கு. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 60 - 47 13 13/60 தான் மீதி பங்கு. ஓகேவா? அதை அகர்வாலுக்கு வந்துட்டு முதலீடு செய்கிறாங்க. ஓகே, அப்போ லாஸ்ட்டாக அகர்வால் அடைந்த லாபத்தொகைனா மொத்த லாபத்தொகை இந்த 9,84,000. இந்த 9,84,000த்தில் 13/60 பங்கு எவ்வளவு, இதைத்தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 1 6 6, இங்கேயும் 1 6 6, பேலன்ஸ் 3 38 அப்படின்னா 6 6 36, பேலன்ஸ் 2 24 அப்படின்னா 6 4 24, இந்த 00. ஓகே, அப்போது 1 6 4 00 × 13 இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ 2 0 வந்துட்டு இந்த சைடு நான் நோட் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது 164 இந்த 13. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2 0 சேர்க்காம நாங்கள் 12க்கு 2, பேலன்ஸ் 1, 3 18 1 19, பேலன்ஸ் 1, 1 3 3 3 + 1 4. அடுத்து இங்கே 4 6 1 2, 13க்கு 3, பேலன்ஸ் 1, 11க்கு 1, பேலன்ஸ் 1 2. ஓகேங்களா? அப்போது 2 1 3 2 2 1 3 2 00. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது இந்த பங்கு எவ்வளோ வேல்யூ, முழு பங்குலேருந்து அகர்வாலுக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்கும், இதை தெரிஞ்சுக்கிட்டு மொத்த அளவில் அந்த பங்கை டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 83வது கொஸ்டின் பாருங்கள். இது லாஸ்ட் கொஸ்டின். இந்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். வர்த்தகர் ஒரு தண்ணீர் கொதிகலனை லாபம் 11% மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி 18%ஐ சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை, லாபம், சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுலே 3 வேல்யூ. குறித்த விலைங்கிறது ஃபஸ்ட் அமௌண்ட், அது எது வேணால் இருக்கலாம், ஃபஸ்ட்டாக இருக்கலாம். செகண்ட் லாபத்துக்குரிய அமௌண்ட்டு, 3வது சரக்கு மற்றும் சேவை வரிக்குரிய அமௌண்ட். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அந்த குறித்த விலை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது ஒரு லாபம் அல்லது சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதில் கவனிங்க. மொத்தத்துக்கு 10,502க்கு விற்றார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஸோ இப்போ விற்றார் அப்படின்னா இதோட சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 18%ங்கிறதும் சேர்த்து இருக்கும். ஓகே, லாபத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு அதோடு சேர்த்து கட்டாயமாக நம்ம எவ்வளோ கட்டியாகணும், அந்த வரிங்கிறது கட்டியாகணும். அப்போது குறித்த விலையை 100% எடுத்துக்கிறாரு. அடுத்தது ப்ளஸ் இந்த 18% லாபம் வரி வந்து அவர் செலுத்தணும். அப்போ 118% தான் இந்த 10,502. இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அது அந்த குறித்த விலைக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணி தான் அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? லாபத்தை நம்ம சேர்க்காம அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 18%ங்கிறத இங்கே சேர்த்துருப்பாங்க. ஸோ இதில் 118% இந்த 10,502னா அந்த 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த 100% என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குறித்த விலை என்னன்னு கிடச்சிரும். வழக்கம் போல் குறுக்கு பெருக்கல் தான் நம்ம பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10,502 × 100 ÷ 118. ஓகேவா? இப்போ இன்கேஸ் நான் 2ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு 5 9 59ன்னு வரும். இங்கே 5 2 5 1. ஓகேவா? 52 51 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வேறு வழியில் 59ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 525 எடுத்துக்கலாம். ஓகே, 52 வராது, 525. அப்போது 59 × ஒரு 8 டைம்ங்கிற மல்டிபிள் பண்ணுங்கள். 525க்குள்ளே வருதான்ட்டு 8 9 72க்கு 2, பேலன்ஸ் 7. அடுத்தது இங்கே 8 5 40, 40 + 7 47. இதுக்கு மேலே 9ங்கிற நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 525 கூட தான் அதிகமாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 8 டைம்ஸுங்கிறது நம்ம நோட் பண்ணிடலாம். 472. இப்போ 525ல் இந்த 472 7 டைம்ஸுங்கிறது இங்கே போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3. அடுத்தது இங்கே 5 53
3. ஆனால் 59 தானே இருக்கணும், அதனால் 53 தான் இங்கே இருக்குது பேலன்ஸு. அடுத்தது என்ன, இந்த 1 31. ஓகேவா. இப்போ இங்கே 9 டைம்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டில் இப்போ 59 லாஸ்ட்டில் இப்போ இங்கே 9 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டில் 1ங்கிற வந்துடும். அப்போது இங்கே 59 × 9 அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணுவோம். 531 வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 99 81க்கு 1 பேலன்ஸ் 8. 45 45 + 8 53. அப்போ 531 வருது 9 டைம் மல்டிப்ளை பண்ணால். அப்போ இங்கே 9 அப்படின்னு நோட் பண்ணிடலாமா. அப்போது 7900ங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, அதாவது இங்கே 8ங்கிறது வருமா, ஏன்னா 8 டைம்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 8ங்கிறது வரும். ஓகேவா. அப்போது 8900ங்கிறது தான் அந்த 100% அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 8900ங்கிறது அந்த 100%. அப்போ ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் சியாக இருக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 8900ல் 18% என்னான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த 12% வட்டியும் இங்கே இதோட சேர்த்து தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் 18% என்னங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ 12% தான் 12/100ங்கிற பார்க்கலாமா. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே 89 × 18 இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். 8 72க்கு 2 பேலன்ஸ் 7. 8 64 64 + 7 71. ஓகேங்களா, 71. அடுத்தது 1 9 9 1 8 8. இப்போ 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 16. அப்போ 1602ங்கிறது அந்த 18%ஓட வேல்யூ. 1602 மூணாவதா. ஓகேவா. ஸோ அப்போ 1602. இப்போ இதில் நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சருங்கிறது இதிலேருந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ரைட். அப்போது அந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் ரொம்ப கவனமாகவே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.